ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்க்குறது தான் வந்து நம்ம டீ ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. தேயிலை வந்து எப்படி ஃபஸ்ட்டு தயாரிச்சாங்கன்னா தேயிலையோட ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். தேயிலை முதலில் சீனாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இதை ஒரு மூலிகையாக தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமே தான் இதை வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனர்கள் மூலயமா பரவியது. இது எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1840-50களில் வந்து சீனாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் மற்ற நாடுகளுக்கு பரவியது. அதற்கு பிறகு தான் எல்லா இடத்துலையும் பயிரிட தொடங்கினாங்க. இது மலைப்பிரதேசங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதாவது ஊட்டி, கேரளா மாநிலங்களில் இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் தான் இது வந்து வளரக்கூடியதாக கருதப்படுகிறது. ஸோ இந்த டீ வந்து இலையை எடுத்து ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் ஃப்ளேவர்ஸ் கூட்டி ஆட் பண்ணுறாங்க, அதோட நிலைகள் ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கிச்சு, எத்தனை ஃப்ளேவர் இருக்குது, இது எல்லாமே வந்து டீ மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய கண்ட்ரிகளிலிருந்து டீ வந்து இது பண்ணாங்க. டீ வந்து ரொம்ப நல்லது. நம்ம மைண்டை வந்து ஆக்டிவிட்டியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் டீ குடிக்கிறது. தேயிலைக்கு இவ்வளோ வரலாறு உள்ளது. ஸோ இதுதான் அந்த டீ இலை. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேயிலை தோட்டத்திலேருந்து பறிச்சுக்கிட்டு வந்து ஸோ இந்த மெஷின்குள்ளே ஃபுல்லாகவே கொட்டிடுறாங்க. ஸோ இந்த மெஷின் வந்து பதப்படுத்துது. அதை வந்து பார்த்திங்கன்னா உலர வைக்கிறது. ஸோ உலர வச்சு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த இதிலேருந்து எடுத்துகிட்டு கீழே கொட்டுறாங்க பாருங்கள். இந்த அக்கா வந்து இதிலேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சல்லடை மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு அள்ளி போடுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு மிதமான வெப்பநிலையில் வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராசஸுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த மிஷினுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போகிறாங்க. அந்த ட்ரேவில் இருக்கிறது எல்லாமே இப்போ கீழே கொட்டுறாங்க பாருங்கள். இந்த இதில் அள்ளி வச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ரோலர் மூலயமா நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு அது ஷிஃப்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொட்டிடுவாங்க. இதை வந்து வெப்பப்படுத்தி நெக்ஸ்ட்டு மெஷினுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போகிறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த தேநீர் இலை வந்து இவ்வளோ வேலைக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு டீயாக வந்துட்டு நம்ம குடிக்கிறோம். இந்த இலையை வந்துட்டு இந்த மிஷினுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் லெவல் பார்த்திங்கன்னா இந்த ரோலர் மூலமா அந்த அரைவு இயந்திரம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ அதிலேருந்து கொட்டிட்டு அதை சின்னதாக ரோல் பண்ணி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு மூவ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு ரோலர் மூலமா அதை வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுது பாருங்கள். இந்த இதை கட் பண்ணி ஸோ அந்த ரோலர் மூலிமா நெக்ஸ்ட்டு மெஷினுக்கு, அதாவது மெஷின் 1 மெஷின் 2 அது வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு பிரிச்சுட்டு கொண்டுட்டு போகிறாங்க பாருங்கள். அதில் கட் பண்ணது எல்லாமே இந்த இதில் வந்துட்டு கட் பண்ணி இதுக்கு அனுப்புகிறாங்க. இதிலேருந்து சின்னதாக இன்னும் கட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த லெவலில் நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ பாருங்கள் நம்ம மேலே அந்த மிஷின் அரைச்சதுக்கப்புறம் கீழே ரோல் பண்ணிருக்காங்க. கீழே தான் இந்த மிஷினுக்கு வந்துடும். இந்த ஓசு வழியாக கீழே ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிஷினுக்குள்ளே வந்துட்டு அது என்ன பண்ணால் ரொம்ப தூளாக வந்துட்டு நொறுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஒரு ஹீட் மூலயமா பதப்படுத்துகிறாங்க. இந்த கண்ணாடி போகுது பாருங்கள். இந்த அரைச்சது எல்லாமே வந்து போகுது பாருங்கள். இதுக்கு போயிட்டு இந்த மிஷின் கீழே வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அது வேரியன்ட் வந்து லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெவலில் வந்து அதை பிரிச்சுட்டு வந்து அதை அனுப்புகிறாங்க பாருங்கள், வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த இயந்திரம் எப்படி ரோல் பண்ணுது பாருங்கள். நிறையா அந்த டீ இலை எல்லாத்தையுமே நொறுக்கி உங்களுக்கு ரொம்ப மைல்டாக என்ன லெவலோ அதுக்கடுத்த லெவல் தான் அதை ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். டைரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதை நெக்ஸ்ட்டு இந்த பெல்ட் வழியாக வந்துட்டு லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்துட்டு அது ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அது இன்னொரு மிஷினுக்கு வந்து அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பெல்ட் வழியாக அது எல்லாமே வந்துட்டு பக்குவப்படுத்துகிற மிஷின் இன்னொரு மிஷின் இருக்குது, அதில் கொண்டு போகிறாங்க.
டீ மியூசியத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த மிஷின், இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் இருக்குது. ஒரு டைம் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து எடுத்தது தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நிறையா தேயிலை பார்த்துருக்கோம், தேயிலை மியூசியம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த மியூசியத்தில் வந்து நிறைய உங்களுக்கு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிஷினோட லைவாக நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போது அந்த லெவல் வந்து எப்படி ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு சொல்லிட்டு மிஷினுக்கு வந்து இந்த மிஷினில் கொட்டி அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த பச்சையாக இருக்கிறது எல்லாமே ஹீட் பண்ணணும். நமக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து வந்துடுது, பதப்படுத்துகிறாங்க. அதை பதப்படுத்தி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து போகும். இந்த மிஷினும் நம்ம இதில் போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் இதில் இருக்கும். இது எல்லாமே பாருங்கள். இந்த மிஷினில் கொட்டுறாங்க பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பவுலுக்குள்ளே கொட்டி இதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஒரு மினிமம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பதப்படுத்துகிறாங்க. அந்த தேயிலை பதப்படுத்தி அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த ட்ரம்மில் தான் வந்து ஹீட் பண்ணுறாங்க. அதை அரைச்சது எல்லாத்தையுமே இந்த ட்ரம்மில் வந்துட்டு ஒரு ஏன்னா அது பச்சை ஸ்மெல் வரும்ல, அதை எல்லாமே பாயில் பண்ணுறாங்க. பாயில் பண்ணி ஒரு கொடுக்குறாங்க. இங்கே ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேவர் மிஷினுக்கு கொண்டு போகும். நெக்ஸ்ட்டு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் மிஷின் அதுக்கு கொண்டு போகிறாங்க. அதில் நம்ம வந்துட்டு நிறைய ஃப்ளேவர் டீயில் வந்துட்டு நிறைய டீ இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அது எல்லாமே அது என்னென்ன நமக்கு ஃப்ளேவர் தேவையோ அந்தந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அதை பிரிச்சிடறாங்க செப்பரேட்டாக அதை அரைச்சதுக்கப்புறம். ஸோ அதோட மிஷின் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம எல்லா லெவல்லையுமே காமிச்சிருக்கோம். இந்த மிஷின் தான் அதை வந்து ஹீட் பண்ணுது. இந்த டீ இலையை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. அதை வந்து ஜல்லடை போட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த சின்ன சின்ன இது எல்லாத்தையுமே பிரித்து ரொம்ப ஷைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஷைன் பண்ணி பெல்ட் வழியாக திரும்பவும் நெக்ஸ்ட் லெவல் மிஷினுக்கு வந்துட்டு கொண்டு போகிறாங்க. இந்த மிஷின் பாருங்கள், இதுதான் வந்துட்டு இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கொட்டிட்டு ஒரு மினிமம் டெம்பரேச்சரில் வந்து அதை வந்துட்டு பதப்படுத்துகிறாங்க. பதப்படுத்தி தான் நமக்கு டீ தூள் வந்துட்டு நமக்கு வருது. அதை தான் நம்ம வந்து குடிக்கிறோம். இந்த தேயிலை இவ்வளோ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ இருக்குது இது எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துட்ருக்காங்க ஒன் பை ஒன்னாக. இந்த மிஷினில் வந்துட்டு கொட்டினோடனே கீழே வந்துடும். கீழே வந்து பேக்கிங் மிஷின். இங்கே பாருங்கள், நம்ம டீ தூள் பேக்கெட் எப்படி ரைஸ் வந்துட்டு சலிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சல்லடை மாதிரி ஃபைனல் லெவலில் கொடுத்துட்டு ஸோ அதை பேக் பண்ணுறாங்க. இது வந்து பேக்கிங் மிஷின். ஸோ டீ தூளை வந்துட்டு சில வேரியண்ட்டாக பிரித்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு சொல்லிட்டு இதில் சலிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஆமாம், இது வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு பிரிப்பாங்க. ஸோ இதில் பிரித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃப்ளேவர் எந்தெந்த ஃப்ளேவர் தேவை அதுக்கு எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கிங் மிஷினுக்கு திரும்ப சர்க்கிள் பண்ணுறாங்க. இதுதான் டோட்டல் இந்த டீ ஃபேக்ட்ரி குடிக்கிறாங்க. அந்த மிஷினில் வந்துட்டு பேக்கிங் அதிலே வந்து கிளிடுவாங்க. அந்த வெயிட் வந்துட்டு எவ்வளோன்னு அதில் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ இந்த மிஷினில் இந்த அக்கா தான் அதை எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்க. மிஷினில் எவ்வளோ வருது, எவ்வளோ கொட்டுறாங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த சிஸ்டமேட்டிக்கில் என்ட்ரி பண்ணிடுறாங்க. அது மேலே பாருங்கள், கீழே வந்து பேக் பண்ணுறாங்க. அந்த பேக்கிங் மிஷினில் ரொம்ப அழகாக பேக் பண்ணி நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமிங்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறாங்க. அதே மிஷினில் வந்து அளவுக்கு அந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக அந்த மிஷின் விலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை குட்டியெல்லாம் பக்குவப்படுத்தி ஃபைனல் ஸ்டேஜ் வரையும் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டீ மியூசியம் பார்க்கணுன்னா